அது அந்த பையன் கூட நெருக்கமா பழகிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு யோசிச்சிருக்கணும். ஏய் ரதி, என்ன இப்ப மட்டும் அமைதியா இருக்க? சொல்ல போனா நீயும் தான் எங்க அத்தை ஏமாத்திருக்க. பதில் சொல்லு ரதி. மீனா இரு. சரிங்க, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. நான் பொதுவாகவே யாருக்காவது ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த பையன் வீட்டில் பேசுகிறேன். அவன் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அதான் என் பையன் சொல்றான்ல, இதுக்கு விஜயாவை நீங்க காரணமா சொல்ல முடியாது. ஆனா அவ கிளாஸ்ல இப்படி ஆயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு என் பையன் பேசுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. போயிட்டு வாங்க. சரிங்க, நாங்க உங்களை நம்புறோம். ஆனா எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இந்த அம்மா தான் பொறுப்பு. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம். ஏங்க, அதான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டேன்லங்க, போங்க. அதுக்காக திரும்ப வந்து எங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா கிட்ட கூட உங்க யாராலையும் நெருங்க முடியாது. நீ முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. சரி வாங்க வாங்க போலாம்.